உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி நாம் தமிழர் வேட்பாளர்களை நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்முடன் நாம் தமிழர் வெற்றி வேட்பாளர் மதுரை கிழக்கு செல்வம் அவர்களை நேர்காணல் எடுக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. முதல் கேள்வியா உலக தமிழர்கள்ட்ட உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனுடன் உங்களின் பயணம் நாம் தமிழர்கள் இணைந்து உங்களுடைய பயணத்தை பற்றியும் கூறலாம். தாய் தமிழர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் செல்வம். நான் மதுரை கிழக்கு தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடியில நான் வந்து சொந்த ஊர். ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். மதுரை சட்டக்கல்லூரியில படிச்சு உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் எனது அரசியல் எனது பயணம்னு சொன்னா நாம் தமிழர்ல நான் முதல்ல வந்து திராவிட கட்சியான திமுகவில் இருந்தேன். நான் சட்டக்கல்லூரி முடிஞ்சதுல வந்து கொஞ்சம் இளைஞராக இருக்கும்போது ரொம்ப ஆர்வத்துல வந்து திமுகவுல சேர்ந்து திராவிட கட்சியில இருந்தேன். நாளடைவில் அங்க இருந்து நடந்த ஒரு சில சம்பவங்கள், அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு செயல்பட்டாங்களோ செயல்பாடு எதுவுமே இல்லாமல் அதுவும் ஆளுங்கட்சி ஆனது பின்னு ரொம்ப மோசமான இருந்துச்சு. ஆனா அந்த நிலைமையிலயும் நான் வந்து அண்ணனுடைய பேச்சு நிறைய வலைவீழ்ப்புல பார்த்திருக்கிறேன். ஆனா முழுமையா பார்த்தது கிடையாது. ஏன்னா திராவிட கட்சிகள் எப்பவுமே வந்து மறைச்சிருவாங்க. அவங்க ஃபுல்லா பார்த்தது ஃபுல்லா அண்ணன் ட்ரோல் பண்ண வீடியோ தான் பார்த்திருக்கேன் தவிர மற்றபடி அண்ணன் பேச முழுமையான வீடியோ எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. அந்த 2019, 20 அந்த காலகட்டத்துல எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மனசு தோண்டிட்டு இருக்கிற நேரத்துல வந்து இந்த இலங்கை பயணம் அமைஞ்சது. ஒரு கிரிக்கெட் மேட்சுக்காக நாங்க இலங்கைக்கு போயிருந்தோம். அப்போ வந்து தலைவர் வீட்டை பாக்குறது கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. அதுக்காக என்னோட நண்பர், முகநூல் வழியா நண்பர், அவர் மூலியமா இலங்கையில கொஞ்சம் உள்ள போனோம். தலைவர் வீட்டை பாக்குறதுக்காக போனோம். அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன மாற்றம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இணைஞ்சேன். நானே இணைஞ்சுக்கிட்டு இங்குள்ள நிர்வாகிகளை சந்திச்சேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பயணிச்சிருப்பேன். அதுக்கடுத்து அண்ணனை நேரடியா பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ணனையும் பார்த்து அண்ணனை சந்திச்சு பேசினேன். இதுக்கு பின்னால் எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில ஆர்வம் இன்னும் அதிகமாகி கட்சியில முழுமையா இணைஞ்சு முழுமையா கட்சியில செயல்பட்டு இருந்தேன். இந்த மற்றவங்க நாம் தமிழர் கட்சியில இருக்க விட நான் திராவிட கட்சியில இருந்து வந்தவன். நான் பார்த்த அரசியல் இதெல்லாம் வேற. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது என்னங்கிறது முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒழுக்கம், கட்சியில் உள்ள ஒழுக்கம், கோட்பாடு, அவர்கள் முன்னெடுத்து இருக்க தமிழ் தேசிய கொள்கை இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இணைஞ்சு நிறைய செயல்பட்டு இருந்தேன். தொடர்ந்து கட்சியில பயணிச்சுட்டு இருந்தேன். 2022 வந்து மண்டல செயலர் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கடுத்து ஃபுல்லா களப்பணிகள் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தேன். இந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அண்ணனுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவேன். இந்த தேர்தலை நாம் தமிழர் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஏதாவது என்னென்ன செயல்பாடு திட்டங்கள் வச்சிருக்கீங்க இந்த தேர்தலுக்கு? குறிப்பா மதுரையில் நான் இருக்கிற கிழக்கு தொகுதி வந்து தற்போது திமுகவுல வந்து வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கிற மூர்த்தி அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகள் அங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. ஆனா என்னுடைய தொகுதியில வந்து ஒரு முன்னேற்றம்ங்கிறது இல்லாம இருக்குது. ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்குது. அமைச்சர் மூர்த்தியுடைய தொகுதி அமைச்சர் தொகுதின்னு சொல்லி வெளியே பெருமையா சொல்றாங்களே தவிர தொகுதி முன்னேற்றம் ரொம்ப கம்மி. கல்வி, வேலை வாய்ப்பு, விவசாயம், ஏன்னா எனக்கு கிழக்கு தொகுதி வந்து நகர்ப்புறமும் கிராமமும் சார்ந்த தொகுதி 2 கலந்து இருக்குது. என் தொகுதியில வந்து அதுல விவசாயம் அதிகமா இருக்குது. கிராமப்புறங்கள்ல ரெண்டுமே வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது. அந்த விவசாய முன்னேற்றத்துக்கு பெரியார் பாசன கால்வாய் திட்டம் இருக்குது. அந்த கால்வாய்கள் ஃபுல்லா கழிவுநீர் கலந்துதான் வந்துட்டு இருக்கு. அது கழிவுநீர் தடுக்கணும். அதே மாதிரி மருத்துவமனைகள் ஃபுல்லா தரம் கூட்டாமலே இருக்குது. அரசு மருத்துவமனைகள், முக்கியமா ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகள்லாம் மருத்துவர் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் மாடியில ஏறி போய் உட்காந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அந்த மருத்துவ தரங்கள் இல்லை, போதிய மருத்துவர் எண்ணிக்கை இல்லை, செவிலியர் பற்றாக்குறை இருக்குது. இந்த தரங்களை ஃபுல்லா உயர்த்தணும் கண்டிப்பா. சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதி, ஒரு மாநகராட்சிக்குள்ள இருக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் எதுவுமே இங்க சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை. தொகுதி முழுமைக்கும் சிறப்பா இல்லை. முக்கியமா சொல்ல போனா வண்டியூர், மதுரையில சென்டர், அதாவது
மதுரையோட சென்ட்ரு பகுதி, ஒரு மாநகராட்சியோட சென்ட்ரு பகுதியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் வாழ்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில இது வரைக்கும் மின்சாரம் கிடையாது. இந்த தமிழ்நாட்டுல சுதந்திர இந்தியாவுல இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது வெளியே யாருக்கும் தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு இருக்காங்க. அது கேக்குறதுக்கு வியப்பா இருக்குது. 2 பூத் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஓட்டு கம்மி இருக்கும், கண்டிப்பா இருக்கும் அந்த இடத்துல. அந்த மக்களுக்கு மின்சார வசதி கிடையாது, ரோடு கிடையாது, குடிநீர் கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கொடுத்த பட்டா, அரசாங்கத்துல இருந்து பட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டா எதுவுமே ஒரு சரியான செல்லுபடி ஆகாத அளவுக்கு ஒரு சும்மா பேருக்கு பேரல கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிட நலத்துறையுடைய டிபார்ட்மெண்ட்ல அந்த இடம் இருக்குது. அந்த பட்டா அவங்க கார்பரேஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தரல. அதனால எந்த வசதியும் அவங்க பண்ணி தர மாட்டேன்னு சொல்றாங்க. போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நீதிமன்றத்தை வழக்கிட்டு அந்த வழக்குலயும் அவங்களுக்கு பட்டா தர சொல்லி எல்லா இதுவும் வசதி தர சொல்லி உத்தரவு இருக்குது. ஆனா அரசாங்கம் நிறைவேற்றல. இப்ப நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க பார்த்து பேசி அவங்களுக்கான போராட்டங்கள்லாம் உள்ள நின்று மாவட்ட ஆட்சியரை மனு கொடுத்தோம். அவங்களே கூட்டு போய் வச்சு மனு கொடுத்து எல்லாம் மூவ் பண்ணியிருக்கோம். இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதிகாரம் நம்மகிட்ட இருந்தா நம்ம இறங்கி பண்ண முடியும். இப்ப நம்மளும் கோரிக்கை வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா அவங்களுக்கான போராட்டத்தை இன்னும் நாங்க தீவிரம் காட்டுவோம். அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில விடியலாச்சு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு விடியாம இருக்குது. கண்டிப்பா அதுக்கு ஒன்ற வேணும் அவங்களுக்காக. பல திட்டங்களுக்கு வச்சிருக்குது. நிறைய தேவைகள் இருக்குது கிழக்கு தொகுதியில. சரி, சரிங்க. இப்ப நீங்க போராட்டம் நீங்க எடுக்கிற போராட்டங்கள்ல மக்கள்கிட்ட எப்படி நாம் தமிழர் பற்றி மக்கள் அதை எப்படி பேக்கப் பண்றாங்க? மக்கள் ஆதரவு இருக்குதா போராட்டங்கள்ல? அது எப்படி இருக்கு? அதாவது நான் கட்சிக்குள்ள வந்த புதுசுல நான் சொல்ற மாதிரி நானுமே மொத்தம் மறைச்சு வச்சிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகளை வெளியே தெரிய முடியாத அளவுக்கு. ஏன்னா ஊடக வெளிச்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சமூக வலைதளங்களா கொஞ்சம் அவங்க ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. மக்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாம இருந்துச்சு. இந்த போராடுறாங்களே, நாம் தமிழர் எதுக்காக போராடுறாங்கிற விழிப்புணர்வு கூட மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா ஒரு அளவு இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தல் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஓரளவு கொஞ்சம் நெருங்குது. அதுவும் இப்போ மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு வந்துருச்சு. நம்ம நாம் தமிழர் கட்சி 2024 தேர்தல் அணுகுனதுக்கும் இப்ப நாங்க மக்கள் நேரடியாக சந்திக்கிற போது அணுகுனதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. வரவேற்பு இருக்குது. நம்ம போராட்டங்கள் ஃபுல்லா அவங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக அவங்க போராடுறாங்கிறத கொஞ்சம் அளவு புரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப நம்ம மதுரை ஒரு வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நகரம். ஆண்ட கட்சிகளோ இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி இல்லைன்னா ஆண்ட கட்சி ரெண்டுமே திராவிட கட்சிகள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்க. இப்போ கூட 2021 தேர்தல்ல பிரதான வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்க. அதுல எத்தனை விழுக்காடு நிறைவேற்றிருப்பாங்க, எத்தனை விழுக்காடு இன்னும் நிறைவேற்றாம இல்லைன்னா தொடங்காம இருக்கும்? இந்த மதுரை கிழக்கு தொகுதின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா வாக்குறுதிகள் எண்ணில் அடங்காது. அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும். உதாரணமா இப்ப கடைசி லாஸ்டுக்கு சட்டப்பேரவை தேர்தல் மூர்த்தி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில சொல்றேனே, மதுரை மாநகராட்சி விரிவாக்கம் பண்ணாங்க. மாநகராட்சி விரிவாக்கத்துல கிட்டத்தட்ட இப்போ கிழக்கு தொகுதியில இருக்க 13 ஊராட்சி 14 ஊராட்சி உள்ள வரும். அந்த பகுதிகள் ஃபுல்லா சாலை வசதி பண்ணித்தரேன். ஏன்னா எந்த சாலைகளுமே சரியா இல்லை, ஃபுல்லா தரமற்ற சாலைகள் தான் இருக்குது. அவர் அடிப்படையா சொன்ன விஷயமே அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவேன், சாலை வசதி குடிநீர் வசதியை கொண்டு வருவேன், இந்த வாக்குறுதியை சொல்லிதான் முதல்ல தேர்தலை சந்திச்சாரு 2021. ஆனா இது வரைக்கும் அவர் அமைச்சரானதுக்கு பின்னாடியும் எல்லாரும் அமைச்சராயிட்டா தொகுதிக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அமைச்சரான பின்னாடியும் அந்த அடிப்படை வசதி கூட இது வரைக்கும் பண்ணித்தர முடியாம இருக்காங்க. அதே போல கோசாலை அமைப்புன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. மாடுகள் ஃபுல்லா சாலையில இருக்கிறதுக்கு நிறைய விபத்து ஏற்படுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கோசாலை அமைச்சு தரேன், கிழக்கு தொகுதியில் இந்த ஒத்தக்கடை பகுதியில கோசாலை 1 சொன்னவங்க. ஆனா இது வரைக்கும் அந்த கோசாலை அமைக்கான அடிக்கல் கூட நட்டல. அதன் பின்னாடி இப்போ ஒரு சில ரேஷன் கடை, இந்த ரேஷன் கடை எல்லா பகுதியும் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதுக்கு இப்ப 2021 கொடுத்த வாக்குறுதிக்கு 2026 தான் அடிக்கல் நட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஆட்சி முடிய போற நேரத்துல அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு விழாவா எடுக்கிறாங்க. இதை விட ஒரு விஷயம்னா
ஒரு பகுதியில ரேஷன் கடைக்கு அடிக்கல் 2024 அடிக்கல் நட்டுறாங்க. அதே பகுதியில அடிக்கல் நட்டுற அன்னைக்கு ஒரு கலையரங்கம் மாதிரி ஒரு நாடக மேடை ஒண்ணு திறக்கிறாங்க பொதுவான இடத்துல. இப்ப 2026 அந்த அடிக்கல் நட்டின இடத்துல எதுவுமே வேலை நடக்கல. அந்த நாடகம் 2024 திறந்த நாடக மேடையில தகர சற்று 4 பக்கம் அடிச்சு ஒரு கதவு போட்டு அதை நியாய விலை கடைன்னு சொல்லி அதையும் ஒரு ஓபன் பண்றாங்க. அதான் நாடக மேடையை பயன்படுத்தும் நாடக கம்பெனியா இருக்காங்க. நாடக கம்பெனி. சரி சரிங்க. அதான் இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளியே ஊடகங்கள்ல வர்றதே கிடையாது. இப்போ வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு நாங்க பாக்குறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு வரதே கிடையாது. தமிழ்நாடு வளர்ந்துட்டே இருக்குது. நம்மளுடைய எல்லா போராட்டங்களையும் வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, நம்மகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இந்த சம்பவம் இந்த நாடக கம்பெனி மேடையில் நாடக கம்பெனி பண்ண இதையும் எல்லா மீடியா எடுத்தாங்க. ஆனா எந்த மீடியாவும் போடல, எதுவுமே அதுக்கான காட்டல. சரி, ஆமா, வந்தாலுமே 10ஓட 11 ஏதாவது ஒரு பெட்டி செய்தி மாதிரி வந்துட்டு போயிருமா இருக்கும். அத மக்கள் போராட்டம் நடக்கிறங்கிறத வெளியே காமிக்கிறதே இல்லை. அத உங்களை மாதிரி வேட்பாளர்கள் மூலியமா தான் நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வர இந்த தேர்தல் இன்டர்வியூல. சரிங்க. இப்போ அண்ணன் சீமான் அண்ணன் கூட சொல்லியிருந்தாங்க, எவ்ரி பூத் 10 யூத், ஒவ்வொரு வாக்காளர் பூத்லயும் 10 இளைஞர்கள் இருப்பாங்கன்ட்டு. உங்க தொகுதியில அது எப்படி போயிட்டு இருக்குது? அண்ட் அது கூடாலே அண்ணன் இப்ப நடத்துற மாநாடு நல்ல வெற்றியா, திருச்சி மாநாடு நல்ல வெற்றியா இருந்த, அதுக்கு அப்புறம் இல்ல மக்கள்கிட்ட நாம் தமிழர் எப்படி போய் சேர்ந்திருக்குது? கிளை கட்டமைப்பு இதைத்தான் அண்ணன் ஒரு கடந்த ஒரு வருஷமா எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் சொல்ற விஷயங்கள், கிளைய கட்டமைச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த நகர்வு போக முடியும். அதனால கிளைய கட்டமைங்கன்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு ஃபுல்லா அண்ணா சொல்லியிருந்தாரு. இது சம்பந்தமா கிளை கட்டமைப்பை தான் ஃபர்ஸ்ட் முழு முச்சா பண்ணோம். பண்ணி இப்ப கிளைக்கு 8 to 10 பேர் ஒரு ஆட்கள் நியமிச்சு ஒரு கிளை கட்டமைப்புன்னு சொல்லி வச்சிருக்கோம். அது அண்ணா அப்ப சொல்லும்போது எங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப நாங்க தேர்தலுக்காக நாங்க உள்ள போகும்போது அந்த கிளை கட்டமைப்பு எங்களுக்கு ரொம்ப பயன் இருக்குது. ஏன்னா நான் ஒரு நிர்வாகியா கிளையை கட்டமைச்சோம். ஆனா இன்னைக்கு வேட்பாளரை போகும்போது எந்த கிளைக்கு போனாலும் அங்கு உள்ள மக்களுக்கு நம்ம நேரடியா பாக்குறது, அங்குள்ள நிறைய பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனை, வெளியே தெரியாத பிரச்சனைகள் கூட அந்த கிளையில் இருக்க நபர்கள் நமக்கு அழைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நேரடியா போறோம், போய் உட்காந்து பாக்குறோம். அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு எளிய வாய்ப்பு கிடைக்குது. கண்டிப்பா இந்த தேர்தலில் இந்த கிளை கட்டமைப்பு எங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. மாநாடை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இந்த மாநாடு உண்மையிலே இந்த மாநாட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் மாநாட்டுக்கு பின்னாடியும் வரவேற்பு முக்கியமா இதுவரைக்கும் நாங்க பார்க்காத முகங்கள், நமக்கு அறிமுகம் இல்லாத முகங்கள் இருக்காங்கல்ல, அவங்க நம்மகிட்ட சொல்றாங்க மாநாடு சிறப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னு. அந்த கூட்டம் அவங்களுக்கு ஒரு என்ன இது கொடுத்து தெரியல. ஆனா கண்டிப்பா நம்ம வரவேற்பு நல்லா பண்றாங்க. இது வரைக்கும் மீடியால வெளியே நம்ம கூட்டத்தை காட்டினா கிடையாது. நம்மளுடைய மீட்டிங் எந்த மீட்டிங்குமே இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல காட்டவே இல்லை. ஆனா இத டிவில ஃபுல்லா நான் பாலிமர்ல பார்த்தேன், நான் தந்தி டிவில பார்த்தேன் சொல்லி எல்லாரும் பேசும்போது எல்லாருக்கும் பேசும் பொருளா இருக்குது. கண்டிப்பா நம்ம மேல கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் அதிகமா இருக்கு, நம்பிக்கையும் இருக்குது. நமக்கு நம்பிக்கை ஊட்டுறாங்க அவங்க. இன்னொன்னு, அண்ணன் நிறைய இயற்கை சார்ந்த மாநாடு இதெல்லாம் எடுத்தாங்க. மதுரையில இயற்கை எப்படி பாதுகாக்கப்படுது? மண் வளமோ இல்லைன்னா மலை வளம் எப்படி அது பாதுகாப்பா இருக்குதா இல்லைன்னா எப்படி? மதுரையில கிரானைட் கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாங்க. உட்காந்து கிரானைட் கொள்ளை அடிச்சு ஃபுல்லா மலையை ஃபுல்லா சுரண்டி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அத ஸ்டாப் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா நிறைய குவாரிகள் மூடிட்டாங்க. மதுரையில ஒரு 4-5 குவாரி மூடிட்டாங்க. ஆனால் அந்த குவாரிகள் மூடினாலும் அது பாதுகாப்பு இல்லாம இருக்குது மக்களுக்கு. ஃபுல்லா சரிவர பாதைகள்ல ஃபுல்லா மூடாம ஒரு சரியானது இல்லை. இயற்கை வளங்கள் சொல்ல போனா நீர்ப்பாசனம் ரொம்ப மோசமா இருக்குது. இங்க உள்ள குளங்கள் ஃபுல்லா எதுவுமே பராமரிப்பு கம்மியா இருக்குது, பராமரிப்பு இல்லாம தான் இருக்குது. இதுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். போராட்டம் நடத்த இல்லாம சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்ற வழக்கு போட்டும்
அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஃபுல்லா ரொம்ப இதா இருக்கு. நரசிங்கம் கம்மாய், அடுத்து வந்து ராஜகம்பீரம் சொல்லி கம்மாய். இந்த ராஜகம்பீரம் கம்மாய்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு வருஷம் நாங்க போராடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னக்கட்டி போராடிட்டு இருந்தோம். சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. நீதிமன்ற உத்தரவு கிடைச்சுமே எங்களுக்கு சரியான தீர்வு இல்லாம போயிட்டு இருக்குது. 27 ஏக்கர் கம்மாய், அந்த ராஜகம்பீர கம்மாய். அதுல இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் இருக்கும். அந்த 27 ஏக்கர் கம்மாய் ஒரு 10 ஏக்கர் இருக்குது. அதுலயும் அந்த 10 ஏக்கரே ஆக்கிரமிப்பு இருக்கு. அதுலயுமே 2 கம்மாய் துண்டாடி வச்சிருக்காங்க. ஒரு கம்மாயில ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதிக்கு குறுக்க ஒரு சாலை போட்டு, அதாவது அரசு அதிகாரிகள், அங்க உள்ள ஆளுங்கட்சியில் உள்ளவங்க, அவங்களுடைய இடத்துக்காக ஒரு சாலை குறுக்க போடுறாங்க. இந்த குறுக்க போட்ட கம்மாயில பாத்தீங்கன்னா குறுக்க சாலை போடல ஒரு பகுதி இப்போ வழக்கு போட்டு 7 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கீடு பண்ணி சீரமைப்பு பணி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பகுதியை தொடவே இல்லை. ஆனா ஒதுக்கப்பட்ட தொகை மொத்தம் இப்ப இருக்கிற இந்த 10 ஏக்கருக்கு சேர்த்தா அந்த மொத்த தொகை ஒதுக்குனது. ஆனா பாதி வந்து அப்படி மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன ஆகுதுன்னா அடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே பட்டா போட்டு முடிச்சுட்டுருவாங்க நம்ம அரசியல்வாதிகள். இது மாதிரி குளங்கள் நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. கிழக்கு தொகுதியில குளங்கள் நிறைய அழிக்கப்பட்டிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் உட்காந்து எங்களுக்கு தெரிஞ்சதை ஃபுல்லா உட்காந்து ஆர்டிஐல போட்டு அதோடைய ஸ்கெச்சஸ் ஃபுல்லா வாங்கி அதை மீட்கிறதுக்கு நாங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவங்க எங்களோட போராட்டத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களால் நீதிமன்றம் ஒண்ணுதான் கடைசி ஒரு முடிவா இருக்குது. அது இல்லைன்னா எங்களால இது கூட பண்ணிருக்க முடியாது. கல்குவாரிகள், அந்த குவாரி பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் அந்த குவாரி பிரச்சனை, இந்த நீர்ப்பாசனம், இந்த கம்மாய் ஆக்கிரமிப்பு, இதுதான் இங்க உள்ள பிரச்சனைகளா இருக்கு. சரிங்க சார், சரி. மதுரை கிழக்கு மக்கள் நாம் தமிழருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? விவசாயிகள் அதிக நிறைந்த பகுதி. விவசாயிகள் வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர்கள் ஆள வேண்டும். அந்த அளவுக்கு இங்க வந்து விவசாயிகள் நசுக்கப்பட்டிருக்காங்க. இங்க கிழக்கு தொகுதியில பிரதான தொழில்னு சொன்னா அடுத்து வந்து சில்வர் பாத்திரம் பண்ற பட்டறை வந்து அதிகமா இருந்துச்சு. 2021 தேர்தல் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் அந்த வேலை பார்த்திருந்தாங்க. ஆனா இப்ப வந்து 8,000 பேர் கிட்டதான் அந்த வேலையில் இருக்குது. அந்த அவங்களுடைய இது நலச்சங்கம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. சங்கம் வேணும்னு கேட்டு அந்த சங்கத்திலயும் வந்து அவங்களுக்கு தரல, இது வரைக்கும் அரசாங்கம் தரல. அவங்களுக்கு நலச்சங்கம் அமைக்கிறதுக்கு கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிகள் செயல்படும். நாம் தமிழர் கட்சியுடைய வரைவுல உள்ள இலவச மருத்துவம், இலவச கல்வி, இது வந்து முக்கியமா இந்த தொகுதிக்கு தேவையான ஒன்று. ஏன்னா இந்த கல்வியிலையும் மருத்துவத்திலையும் இந்த கிழக்கு தொகுதி வளர்ச்சி அடையாமலே இருக்குது. அரசு கல்லூரி எதுவுமே இல்லை தொகுதிக்குள்ள. தனியார் கல்வி இருக்குது. தனியார் கல்லூரியும் பாத்தீங்கன்னாலே 1, 2, 3 கல்லூரி மட்டும் தான் இருக்குதுங்க. ஒரு பொறியியல் கல்லூரி, கலை கல்லூரி, 2 கல்லூரி, இதுதான் தொகுதிக்குள்ள மட்டும் கல்லூரி. இதை விட்டா ஃபுல்லா பக்கத்துல மதுரை மாநகரத்துக்குள்ளதான் போக வேண்டிய நிலைமையில இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய கிழக்கு தொகுதி மக்களுடைய கல்வி மற்றும் மருத்துவத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தாதான் அவங்க கிடைக்குங்கிற நம்பிக்கை இப்போ ஓரளவுக்கு வந்திருக்குது. கண்டிப்பாக செயல்படுத்துவோம். கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேரும், மக்களும் வாக்களிப்பாங்க. கடைசியா உலக தமிழரிடம் நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? தமிழ் தேசியத்தின் பாயில் நாங்க வந்து கொள்கையின் பால் நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கான ஆதரவுகளை முன்பு கொடுத்தது போல் தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நமது மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், போராடுவோம். அண்ணனுடைய கொள்கையில் நாங்கள் கடைசி வரை நின்று போராடி கொண்டிருப்போம். எல்லாத்தோட ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். உங்க டைம் பிஸியான டைம்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கியமைக்கு நன்றி. நன்றி. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம்.